ஹீரோயின்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்போ கல்யாணத்துக்கு ரெடி ஆவாங்க? பெருசா பட வாய்ப்பு இல்ல, அடுத்தடுத்து பண்ற படங்களும் பெருசா ஓடல அப்படிங்கிற நேரத்துல கல்யாணத்துக்கு ரெடி ஆவாங்க. ஆனா இங்க ஒரு ஹீரோயினுக்கு பட வாய்ப்புகள் வருது, படங்கள் சரியா ஓடலங்கிறது உண்மையா இருந்தா கூட பட வாய்ப்புகள் வருது, அது போதுமே. ஆனா கூட கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டாங்களாம். என்ன விஷயம்னு கேட்போம். யார கேட்கணும்? யார் அந்த நடிகைங்கிறீங்களா? இவங்களே தான். நீங்க சந்தியா கேட்க வேணாம், சந்தியாட்ட நான் கேட்டுட்டேன், நான் சொல்றது நீங்க கேட்டா போதும். நம்ம சந்தியா காதல் சந்தியா, அவங்க அந்த படத்துல நடிச்சு அந்த படம் ஓடின ஓட்டத்துக்கு இப்ப வரைக்கும் அவங்களுக்கு எல்லாமே எல்லாருமே காதல் சந்தியா காதல் சந்தியான்னு கூப்பிடுறோம். அந்த அளவுக்கு நல்ல பாப்புலர் ஆனாங்க ஒரு படத்துலயே. அடுத்து பயங்கரமா ஹிட் படம் எல்லாம் கொடுப்பாங்க அப்படிதான் எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனா பெருசா அவங்க கொடுத்து எந்த படமும் நடிக்கல. அப்புறம் தான் பாத்தீங்கன்னா மிர்ச்சி சிவா நடிச்ச அந்த யாயா படத்துல சந்தானத்துக்கு சொல்லி நடிச்சாங்க. சரி, அப்படியாவது அவங்க அந்த வழியை நோக்கி போவாங்கன்னு பார்த்தா அது கூட பெருசா ஹிட் ஆகல. அப்படி இருக்கும்போது நம்ம காதல் சந்தியா வந்து இல்ல இனிமே நான் வந்து நடிக்கிறதா இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம். ஏன் மேடம், ஏன் நடிக்கிறதா இல்ல? அதான் பட வாய்ப்பு வருது, படம் ஓடலைன்னா கூட நம்பிக்கையா படங்கள் நடிங்க, ஏதாவது ஒரு படம் ஓடும், நீங்க ஹிட் ஆகலாம்ல அப்படின்னு கேட்டா அவங்க என்ன காரணம் சொல்றாங்களா? இல்ல இப்ப பாத்தீங்கன்னா என் உடம்பு வெயிட் போட்டுட்டே போகுது, என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல, நானும் எக்ஸசைஸ் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன், என்னால கட்டுப்படுத்தவே முடியல, இப்படியே போனா கண்டிப்பா சினிமால சான்ஸ் கிடைக்கும்னு எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்ல, அதனாலதான் பேசாம கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. கல்யாணம் நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா என்ன மேடம் உங்களுக்கு வயசு ஆயிடுச்சு, அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறீங்களே அப்படின்னு சந்தியாட்ட கேட்டா சந்தியா கூட ஆமாமா எனக்கு பெருசா ஒண்ணும் வயசாகல, பரவாயில்ல கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரு படம் மேடம் இந்த படம் அந்த படம் புக் பண்ண வந்தாலும் இல்ல வேண்டாம் அப்படின்னு திருப்பி அனுப்பிட்டே இருக்காங்களாம். இதனால இப்போதைக்கு நம்ம சந்தியா முழு நேரமா மாப்பிள்ளை தேடுற பயணத்துல இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை ஏற்கனவே மாப்பிள்ளை பார்த்து வச்சுட்டாங்களான்னு கேட்டா எனக்கு தெரியாது. இருந்தா கூட சீக்கிரமே நம்ம சந்தியாவோட டும் 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 பி எப்ப வரும் அப்படின்றத எதிர்பார்த்து காத்திருப்போம். இப்ப நம்ம அடுத்த மற்ற போவோம்.